ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்டாக்குடைய கம்ப்ரஷன் ஃபேக்டர், எக்ஸ்பான்ஷன் ஃபேக்டர் வந்து எவ்வளோ இருக்குது, எப்படி இருந்தால் அந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். மெயினாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து எந்த மாதிரியான ஸ்டாக்கை வந்து அவாய்ட் பண்ணுறது. ஈவன் தோ அது வந்து ரொம்ப நல்ல கம்பெனி லைக் ரிலையன்ஸ், ஏஷியன் பெயிண்ட், டிசிஎஸ்ஸு, இன்ஃபோசிஸ், விப்ரோ இல்லை வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரி ஒரு கம்பெனி கூட என்ன மாதிரி கண்டிஷன் இருந்ததுன்னா மேக்ஸிமம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த நேரத்துக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய பேர் வந்து என்னுடைய சேனலில் நான் கொடுக்குற மந்த்லி பிரேக் அவுட் ஸ்டாக்கை வந்து பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் அது நான் எப்படி கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகாத ட்ரெண்டு. தட் மீன்ஸ் அதை நான் வந்து எப்போவுமே டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா யங் ட்ரெண்டுன்னு போடுவேன். யங் ட்ரெண்டுனா என்ன அர்த்தம்னா, வெரி ரீசெண்டாக எய்தர் டிஐஐ ஆர் எஃப்டிஐ, எஃப்ஐஐ, வாட் எவர் இட் இஸ், வெரி ரீசெண்டாக வால்யூம் பம்ப் ஆகுது, ப்ரைஸ் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஜோனை பிரேக் பண்ணிட்டு வர ஸ்டேஜ் தான் யங் ட்ரெண்டுங்க. ஸோ என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் கொடுக்குறது எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டாக்கு தான் இருக்கும். நான் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சுன்னா நானே சொல்லிடுவேன். நிறைய என்னுடைய சேனல்லையும் சரி, போஸ்ட்லேயும் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். டெலகிராம் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கும். டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னாலும், யூடியூப்பில் போஸ்ட்டில் இல்லை வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் டூ மச் எக்ஸ்டெண்டட்னு ஒரு வேர்டை வந்து சொல்லியிருப்பேன். இந்த டூ மச் எக்ஸ்டெண்டட்னா என்ன, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ எடுத்துக்கிற ஸ்டாக் வந்து கொச்சின் ஷிப்யார்டுங்க. இந்த கொச்சின் ஷிப்யார்டு பாருங்கள், ஜஸ்ட் 1 இயரில் இந்த கொச்சின் ஷிப்யார்டோட ரிட்டர்ன் மட்டும் எவ்வளோன்னு பாருங்கள். இது வந்து 2024லேருந்தே பார்க்கலாம். 2024 ஜூன், 2023 டிசம்பர் க்ளோசிங்லேருந்து 2024 பீக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து போனது வந்து 336% வந்து இந்த ஸ்டாக் வந்து அப்பாச்சுங்க. ஓகேங்களா? நீங்கள் நல்லா இந்த நியூஸ் சேனல் எல்லாம் பார்த்துக்கிற ஆளாக இருந்தால், நியூஸ் சேனலு பெரிய பெரிய ஆளுங்க ரெக்கமெண்டேஷன்லாம் வருதுலாம் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அவங்க கொடுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2500 ரேஞ்சுக்கு மேலே தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க ரெக்கமெண்டேஷன். ஓகேங்களா? மேக்ஸிமம் மேபி ஒரு சில பேர் வந்து மேபி நம்மள மாதிரி வந்து ட்ரெண்டை வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஸ்டாக் வந்து என்னுடைய ரெக்கமெண்டேஷனில் எங்கேயுமே கிடையாது. ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து எனக்கு ரெக்கமெண்டேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 1890 2000 வந்தது. அப்போவே இந்த ஸ்டாக் வந்து டூ மச் எக்ஸ்டெண்டட்ன்ட்டு நான் வந்து போட்டேன். சிக்னல் மட்டும் வந்தது மட்டும் என்னுடைய டெலகிராம் சேனலில் வந்து போட்டிருப்பேன். ஆக்சுவலாக எங்கேருந்துலாம் சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆச்சுட்டு, அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆனது 319 ஜென்ரேட் ஆகிருக்கும். மேபி ஆமாம், நீங்கள் ஆக்சுவலாக நம்ம சேனலில் இருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி தான் வந்து இன்னொரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மசகான் டாக். இப்போ யாரெல்லாம் இந்த இடத்துல எடுத்துக்கிறாங்களோ, சப்போஸ் வந்து இந்த 2600 2500 2000 எடுத்தவங்களுடைய கதிலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த கொச்சின் ஷிப்யார்டு அதோடைய ஆல் டைம் ஹைலேருந்து 50% டவுன். ஆப்வியஸ்லி இந்த கம்பெனிலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கம்பெனி. ஓகேங்களா? அதுக்காக இந்த நல்ல கம்பெனின்ற அந்த ஒரே ஒரு ஃபேக்டரை மட்டும் வச்சுக்கின்னு நாம் எந்த ப்ரைஸில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஸோ அது ஒரு மிகப்பெரிய தப்பு. ஈவன் தோ நல்ல கம்பெனியாக இருந்தாலும் அதோடைய ஃபேர் வேல்யூவில் இல்லைன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறத கம்பல்சரி அவாய்ட் பண்ணணும். இல்லைனா இந்த மாதிரியான ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் வந்து நாம் வந்து மாட்டிப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி உண்டான சில கம்பெனியை தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மசகான் டாக். அந்த கம்பெனி பாருங்கள், ஆல் டைம்லேருந்து 31% கிட்ட டவுனு. இது ரெண்டுமே வந்து ஷிப் பில்டிங் கம்பெனிங்க. அதுக்கடுத்த கம்பெனி பாருங்கள், இந்துஸ்தான் ஜிங்க். இந்த கம்பெனி ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 37% டவுனு. அடுத்தது ஆர்விஎன்எல். இது ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 37% டவுனு. அடுத்தது இர்கான், நிறைய பேருடைய ஃபேவரட் ஸ்டாக்கு, 45% டவுனு. அடுத்தது ஹட்கோ 245% டவுனு. அடுத்தது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஸ்டாக்கு பெல்லு, பிஹெச்இஎல் பெல்லு,
37% டவுனு. அடுத்தது BEML 35% டவுனு. IFCI 45% டவுனு. சென்னை பெட்ரோ 52% டவுன் ஆல் டைம் ஹைலேருந்து. MRPL 50% டவுனு. கார்டன் ஷிப் பில்டர் 50% டவுனு. ஆயில் இந்தியா 40% டவுனு. ரேமன்ஸ் 45% டவுனு. பிஎன்சி இன்ஃப்ரா 45% டவுனுங்க. ஸோ இதில் இருந்து மெயினாக என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, ஈவன் தோ சில ஸ்டாக்லாம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆன போது நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அது அந்த அளவுக்கு ஒரு கரெக்டான ஒரு டிசிஷனாக இருக்காதுன்றது தான் உண்மை. ஏன்னா டூ மச்சாக எக்ஸ்டெண்ட் ஆன ஸ்டாக்கு திரும்பவும் அதோட ஆவரேஜை நோக்கி வரும், அதோடைய மீனை நோக்கி வரும், அதோடைய பெரிய இயர்லி VWAP நோக்கி கண்டிப்பாக வந்தே ஆகணும் அந்த ஸ்டாக். நீங்கள் அது வரைக்கும் அந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் மானிட்டர் பண்ணிட்டு ஒரு நல்ல இடம் வரும்போது ஆர்டரை ட்ரிகர் பண்ணுறது தான் கரெக்ட். ஓகேங்களா? இது நீங்கள் இப்போ நான் வந்து ஆவரேஜு மீன் VWAPன்னு சொல்கிறது எல்லாமே வந்து நத்திங் பட் உங்களுடைய லாங்கர் டைம் ஃப்ரேமில் ஒரு நீங்கள் ஒரு 200 EMA SMA இல்லை ஒரு 100 FM SMA இல்லை வந்து இயர்லி VWAP எதில் நீங்கள் வச்சிங்கனாலும் சரி, பட் அந்த ஸ்டாக்கு டூ மச்சு எக்ஸ்டெண்ட் ஆயிருதுன்னா மேக்ஸிமம் அது உள்ளே போகிறத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எப்போ ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்ன்றது தெரியாது. ஓகேங்களா? இதை தான் வந்து நம்ம வந்து நிஃப்டி எக்ஸ்டெண்ட் ஆகும்போதும் பேங்க் நிஃப்டி எக்ஸ்டெண்ட் ஆகும்போதும் டூ மச்சாக மார்க்கெட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது, சின்னதாக கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். ஸோ அந்த நிஃப்டியோடைய கரெக்ஷனும் பேங்க் நிஃப்டியோட கரெக்ஷனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த குவார்ட்டரில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் இந்த மாதிரி கம்பெனிலாம் பாருங்கள், கொச்சின் ஷிப்யார்ட்லாம் கரெக்டாக எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாருங்கள், கரெக்டாக 2 குவார்ட்டருக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டான் கொச்சின் ஷிப்யார்ட். ஓகேங்களா? 2 குவார்ட்டர்னு சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜூன், ஜூலை, ஏப்ரல், மே, ஜூன் ஒரு குவார்ட்டரு, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஒரு குவார்ட்டரு, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். கரெக்டாக பாருங்கள், இந்த ஜூன் குவார்ட்டர் முடிஞ்சு ஜூலையோட குவார்ட்டர்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட். மேக்ஸிமம் எல்லா கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான். ஸோ இந்த ஸ்டாக்குடைய இண்டிவிஜுவல் ஸ்டாக்குடைய ப்ராஃபிட் புக்கிங் வந்து 3 மாதம் 4 மாதம் ஆவரேஜாக அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா ப்ராடர் மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் எல்லாம் குறைஞ்சவொடனே மேனிப்புலேஷன் ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகுது மார்க்கெட்டில். ரியல் மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு வெளியே வராங்க, அதுக்கடுத்து மேனிப்புலேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆகுது மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் உங்களுடைய லாஜிக்கு உள்ள ஃபேக்டரில் இந்த ஒரு ஃபேக்டரை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய காஸ்ட் ஆவரேஜிங்கிறது வந்து கரெக்டாக வரும் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டில். அது ஈவன் தோ பொசிஷனாக இருந்தாலும் சரி, லாங் டர்மாக இருந்தாலும் சரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய டவுட் என்ன இருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.